அது இவன் உங்களுக்கு போனை போடவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நினைச்சேன். இங்க பாருடா, ஆபீசர்னா எப்பவுமே கெத்தா இருக்கணும். கெத்தாடுறா. அண்ணே நான் ஆஃபீஸர்லாம் இல்லைண்ணே, சும்மா ஜூனியர் லெவல் தானே. ஏன் மாப்பிள்ள அப்படி சொல்ற? நீ சீக்கிரமாவே ஆபீசர் ஆயிரலாம்ல. டே கதிரே, அப்படியே அவன் ஆபீஸை சுத்தி காட்டுறா. ஆமா, சுத்தி காட்டு. கொடுண்ணே, நான் காட்டுறேன். இப்போ நான் ஆஃபீஸை சுற்றி காட்டுறேன். இது இஇ ரூமு. பாரு, அதோ அது ஆஃபீஸ் ரூமு. இது அக்கௌண்டன்ட் இடம். இது அண்ணனோட இடம். டேய், ஆபீஸ் சூப்பரா இருக்குடா. அண்ணே இந்தாண்ணே. மாமா செந்திலே கவலைப்படாத, அவன மாதிரியே ஒரு நாள் நாங்களும் நேர்ல வந்துடுறோம். மாமா கண்டிப்பா வாங்க, சரியா? எப்போ வேணாலும் வாங்க. அண்ணே நீயும் தானே, வாங்க. அடடா, கண்டிப்பா வரேன்டா. ம் தம்பி நீ பேசு. மாமா அண்ணே இதோ சொல்றா. வரேன். அண்ணே அப்பா இன்னும் வரலையா? இன்னும் வரலடா, வந்துருவாரு. டேய் செந்திலே, ஏன்டா அப்பா பத்தியே யோசிச்சுட்டு இருக்க? அவருக்கு தெரியாம நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்பவே அவரால் ஒரு வாரத்துக்கு மேல உன் மேல கோபமாவே இருக்க முடியல. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நாளைக்கே உன்னை கூப்பிட்டு வச்சு வேலை எப்படி போகுது, எப்படிலாம் இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட பேசுவார் பாரு. நீ அப்பாவை நினைச்சு வருத்தப்படாதடா, வேலையை பாரு. பேசுறதோட நின்னா பரவாயில்ல, எப்படி வேலை பார்க்கணும்னு ஐடியாவும் கொடுப்பாரு. ஆமாமா, கண்டிப்பா கொடுப்பாரு. சும்மா இருமாமா, இவர் அப்படிதான். செந்திலே, நீ ஜாலியா வேலையை பாரு. சரிண்ணே, சரிடா, பாய். சரிண்ணே. ஓகேடா கதிரே, பாய். ஓகே மாமா, வச்சிடறேன். சரிப்பா. இந்தா கிரேப்ஸ். வெய் எடுத்துக்கிறேன். செந்தில் மாமா ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. மீனாக்கா? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மீனாக்காவோட அப்பா? ஹாப்பியோ ஹாப்பி. கொஞ்சம் பக்கத்துல வந்து தான் சாப்பிடேன். அப்படியா? அண்ணன் நல்லபடியா செட்டில் ஆயிடுச்சுல்ல? காசு விஷயம் தெரிஞ்சு ஒரு பஞ்சாயத்து ஆச்சுல்ல, அது மட்டும் நடக்காம இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்பவே அதெல்லாம் தெரிஞ்சது நல்லதுதான். இல்லனா எப்போ உண்மை தெரியுமோன்னு பதறிட்டே இருந்திருக்கணும். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். அடுத்து நீங்க தான் மேடம். என்ன நானு? கவர்மெண்ட் வேலைக்கு போக போறது நீ தானே? போலாம் போலாம். என்ன போலாம் போலாம்? இந்த மாதிரி எல்லாருமா சேர்ந்து உன்னை ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு வருவோம். என்னெல்லாம் யாரும் கொண்டு போய் விட வேண்டாம். அப்புறம் எனக்கு வீட்டு வாசல்ல ஜீப் வந்து நிக்கும், நான் அதுல ஏறி போவேன். போ போ, செம்ம கெத்தா இருக்கும், சூப்பரா இருக்கும். யோசிச்சு பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. போலீஸ் ஃபோன் பண்றாங்க. என்ன போலீஸ் வேலையை பத்தி பேசினா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் வருது. யாரு? அந்த கண்ண விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம்ல, அவங்க தான் கூப்பிடுறாங்க. சீக்கிரம் சீக்கிரம் அட்டெண்ட் பண்ணி பேசு. ஸ்பீக்கர்ல போடு, ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ ஹலோ, கதிரவனா? ஆமா சார், கதிர் தான் பேசுறேன். உன் ஒய்ஃப் ராஜேஸ்வரியை கூட்டிட்டு உடனே ஸ்டேஷனுக்கு வா. என்ன விஷயம் சார்? எல்லாம் நல்ல விஷயம்தான். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கல்ல கண்ணன், ராஜேஸ்வரி நகையை அவங்கிட்ட இருந்து பாதி நகையை மீட் எடுத்திருக்கோம். முழுசா மீட்க முடியல. உடனே ஸ்டேஷனுக்கு வந்து நீங்க அடையாளத்தை சொல்லி நகையை வாங்கிட்டு போங்க. சரி சார், சரி நாங்க உடனே வரோம் சார். தேங்க்யூ சார். அப்பாடா, ஒரு வழியா. வா வா கிளம்பலாம். ஏய், ஒரு 5 நிமிஷம் இரு, கிரேப்ஸ் சாப்பிட்டுட்டு போயிடலாம். கிரேப்ஸ் எல்லாம் வந்து கூட சாப்பிட்டுக்கலாம். கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்ச நகை பாதி வந்துருச்சு. உடனே போய் வாங்கிட்டு வந்துடலாம். வா 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 வா. இத பாரு, உள்ள நீ எதுவும் பேச வேண்டாம். நீ அமைதியா நின்னா மட்டும் போதும். நான் பாத்துக்கிறேன். சரி வா. ஜாம
ஜாமீன்ல வெளியே போயிட்டான் தானே சொன்னாங்க. தெரியலையே. சார் வாங்க உட்காருங்க. வா. அந்த ஃபைல் எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். சார் ஏன்பா இவன் உன் ஃப்ரெண்டுன்னு தானே சொன்ன? ஆமாம் சார். இந்த புள்ளையும் நீயும் ஓடி போனீங்க. உதவி பண்ண வந்தவன் நகையோட ஓடி போயிட்டான், அப்படிதானே? ஆமாம் சார். இதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, ஏன் மறுபடியும் கேட்குறீங்க? நல்ல ஆளை ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்கப்பா. ராஜேஸ்வரி நகை திருடின கேஸ்ல ஜாமீன்ல போனவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா? இன்னொரு பொண்ணை லவ் பண்றதா சொல்லி அந்த பொண்ணோட நகையும் ஆட்டையை போட்டிருக்கான். உங்க நகையை திருடினது திருச்செந்தூர்ல, அந்த பொண்ணு நகையை திருடினது பழனியில. அங்கிருந்து கோவாக்கு எஸ்கேப் ஆக பார்த்தவன் ஓசூர்ல சந்தேக கேஸ்ல மாட்டியிருக்கான். அந்த பொண்ணோட நகை விற்காம வச்சிருந்த உன்னோட பாதி நகைன்னு எல்லாமே இவங்கிட்ட இருந்திருக்கு. ஓசூர் போலீஸ் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல அலேக்கா இவனை இங்க தூக்கிட்டு வந்துட்டோம். உனக்கு முன்னாடியே இன்னொரு புள்ளைய ஏமாத்தி நகையை திருடி இருக்கான். அந்த புள்ளைய பழமுதிர் சோலையிலேயே விட்டுட்டு எஸ்கேப் ஆயிருக்கான். இவன் லேசுப்பட்ட ஆளே கிடையாது. இந்த பொறுக்கிய விடவே விடாதீங்க சார். இவனை உட்காருமா. பாதிக்கப்பட்ட மற்ற 2 பொண்ணுகளும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. விசாரணை முடியட்டும், இவனை ஒரு வழி பண்ணிடலாம். டேய், இந்த தடவை நீ வெளியே வர்றதை பத்தி நினைச்சு கூட பார்க்காத. சார், ராஜுவோட நகையெல்லாம் எங்க சார்? சேகர், அந்த நகை எடுங்க. ஓகே சார். சார் இந்தாம்மா, இதெல்லாம் உன் நகை தானான்னு பாரு. சார், எல்லாமே என் நகைங்க தான் சார். சார், மீதி நகையும் கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். எல்லா நகையும் வித்துட்டேன்னு சொன்னவங்கிட்ட இந்த பாதி நகை கிடைச்சிருக்கு. மீதியும் சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க, மீட் எடுத்துடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். பாதி நகை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி கையெழுத்து போட்டுட்டு எடுத்துட்டு போங்க. ம், சரி சார். நீ டென்ஷன் ஆகாத, அவனை போலீஸ் பார்த்துப்பாங்க. நீ வா.